ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பைட் பை பைட். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேக்ட் ஃப்ரைடேயில் காமனான ஒரு 3 மித்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாருமே யூஸ்வலாக நம்புறது தாங்க. ஃபேட் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஃபேக்ட் அக்கமுலேஷன் ஆகிடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், வெயிட் கெயின் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஆக்சுவலி ஃபேட் நம்மளுக்கு நல்லது தாங்க. ஸோ அது பிரெயின் ஃபங்க்ஷன், ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ணும். அண்ட் அதில் இன்னும் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபேட் எல்லாமே அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலி ஒரு மந்த்துக்கு ஒருத்தர் 1/2 லிட்டர் அந்த அளவுக்கு ஆயில் யூசேஜ் பண்ணலாம். அதுக்கு மேலே தான் பண்ணக்கூடாது. பட் நம்ம அதுக்குள்ளேயே பண்ணுறோம். 2 பேர் இருக்கிற வீட்லேயே 2 லிட்டர் கிட்ட யூஸ் ஆகுதுன்றாங்க. ஒரு நாளைக்கு 10 ml அவ்வளவுதான். ஸோ ஈவன் ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாமே நல்லது தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் வாங்கி டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்றோம். அது குழம்பாவோ கிரேவியாவோ அந்த மாதிரி யாராவது சாப்பிட்றோமா? எல்லாமே இப்போ ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான். ஏன் பொட்டேட்டோஸே ஃப்ரை பண்ணி தானே சாப்பிட்றோம். வீட்லேயுமே இவ்வளோ டீப் ஃப்ரை ஆயில் அதிகமாக வச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு வெளியில இருந்தும் நம்ம ஃபேட் ஐட்டம்ஸ் இருக்கிற பர்கர், பீஸா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுடுறோம். அதுக்கப்புறமா அது கொலஸ்ட்ராலாக தானே மாறும். அது எங்கேருந்து நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபேட் கணக்கில் வரும்? ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிஷ்ஷில் இருக்கும், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பக்கமே போகிறதில்ல. கேட்டால் அதெல்லாம் கொலஸ்ட்ரால்ன்றோம். நட்ஸ் அண்ட் சீட்ஸில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? அதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது நிறைய லைஃப் லாங் டிசீஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல் தான் பண்ணுமே தவிர நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஃபேட்டோ இல்லை அதுலேருந்து கொலஸ்ட்ராலோ இல்லை. அண்ட் நட்ஸுன்னு சொல்லும் போது எல்லோரும் கேஷ்யூ நட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி வேணாங்க. ஆல்மண்ட், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி நட்ஸ் நீங்கள் டெய்லியுமே ஒரு 5 வரைக்கும் கன்சியூம் பண்ணலாம். அண்ட் சீட்ஸ் எல்லா வகையான சீட்ஸும் எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா சீட்ஸும் எடுத்துக்கோங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை கிரைண்ட் பண்ணி அது கூட நெய் இல்லைன்னா ஆயிலெல்லாம் இது பண்ணி அதை ஒரு ஸ்வீட்டாக பண்ணி தான் சாப்பிட்றோம். அதில் நீங்கள் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை சோக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ரெகுலராகவே கன்சியூம் பண்ணுங்கள். அதனால நம்மளுக்கு ஃபேட்டோ இல்லை கொலஸ்ட்ராலோ எதுவுமே வராது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்னதே தாங்க, அளவிற்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஸோ ஃபேட் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது தான். பட் ஆனால் அளவு இருக்கல. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 10 ml ஆஃப் ஆயில். ஆரல்ஸ் நீங்கள் நினைக்கலாம், நம்ம இப்போது வறுக்கிறதுக்கு இல்லைன்னா பொரிக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், தாளிக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அப்படி இல்லைங்க. எல்லா டைப் ஆஃப் ஆயிலுமே இன்க்ளூடட் தான். கீ யூஸ் பண்ணுறான், லைக் வனஸ்பதி நெய் எல்லாமே நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 10 ml, ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்கு 1/2 லிட்டர் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மித் என்னென்னா சப்ளிமெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்டிங்லேயும் போகுது. யார்கிட்டயாவது ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்குறோம். சப்ளிமெண்ட்டுன்றது ஒரு நார்மலான டயட்டில் சேராது. அது உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸாக நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அது ஜஸ்ட் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட ஒரு சப்ளிமெண்ட்டில் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர சப்ளிமெண்ட் மட்டும் டயட் இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான டாக்டரையோ இல்லை டயட்டீஷியனையோ கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு அது நம்ம நார்மல் ஃபுட்லேருந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள், நீங்கள் வீகன் டயட்டில் இருக்கீங்க, இல்லைனா லைக் பேலியோ டயட், கீட்டோ டயட்ஸ், அதோட நியூட்ரியன்ட் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு அது உங்களுக்கு அது இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது மட்டும் வித் டாக்டர் ஆர் டயட்டீஷியன்ஸ் அட்வைஸ் யூ கேன் கோ ஃபார் சப்ளிமெண்ட். பட் நெவர் ரீப்ளேஸ் எ ஃபுட் வித் அ சப்ளிமெண்ட். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறனால நம்மளுக்கு எந்த ஒரு நியூட்ரியன்ட்டும், எந்த ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுவுமே வரப்போகிறதில்ல. அதுவே நீங்கள் நார்மலாக பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறீங்க, ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குது உங்கள் டயட்டில், ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னும் போது யூ கேன் கோ வித் தட் சப்ளிமெண்ட் ஆஃப்டர் தட் டயட். ஓகே? ஸோ அந்த மீல் எடுத்துக்கிட்ட அப்புறமா நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட்டில் பவுடரோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பட் do not depend only on supplement. என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிகாஸ் திஸ் இஸ் மச் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம தேர்டு பார்க்க போகிற மெத் இப்போ ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது, ப்ரோட்டீன் இன்டேக்.
எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐடியா இருக்குது, ப்ரோட்டீன் எல்லா மீல்ஸ்லையுமே ஆட் பண்ணணும், இல்லைனா ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் இன்னுமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது, ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வருமா, இல்லை வேறு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்மளோட நார்மல் டயட்டில் நம்ம ரொம்ப ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கினா தான் நம்மளால் அதை மீட் பண்ண முடியும். நம்ம நார்மலாக எடுக்கிற பருப்புலையோ இல்லை நார்மலாக வந்து ஒரு பாயில்டு எக் எடுக்கிறோம், இல்லை சிக்கன் எடுக்கிறோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் கம்ப்ளீட்லி கிடைக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ், இல்லைனா டயட்டீஷியன்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரோட்டீன் வந்து எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் அனதர் இது வந்து உங்களுக்கு யூரிக் ஆசிட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களோட ப்ரோட்டீன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதுக்குன்னு கம்ப்ளீட்லி ப்ரோட்டீனே வந்து அவ்வளோவா எடுக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். தாராளமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு உங்களோட மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் உங்களை ரொம்ப லாங் டைமுக்கு நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நம்ம அதிகமாக எதுவும் ஓவர் ஈட் பண்ண மாட்டோம். அட் தி சேம் டைம் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், எல்லா மெடிக்கல் கண்டிஷன்ஸுக்குமே அது வந்து லைக் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். பிகாஸ் நம்மளுக்கு ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா சுகர் லெவல் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் பற்றி தான் இருக்க போது. அதாவது ப்ரோட்டீன் எடுக்கணும்னு இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும்னு இன்னமும் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் வீடியோ நெக்ஸ்ட் மண்டே வந்துடும். மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டயட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.